ஹாய் ஹலோ மை டியர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மார்ச் மாசத்தோட கடைசி நாள். 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா உலகம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போரை சந்திச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். சரியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி தொடங்கின இந்த ஈரான் இஸ்ரேல் போர் வந்து இன்னைக்கு அமெரிக்காவோட நேரடி தலையீட்டால விஸ்வரூபம் எடுத்திருக்கு. கடந்த 24 மணி நேரத்துல நடந்த நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஷாக் கொடுக்குற மாதிரியான நிகழ்வுகள் தான் இருக்கு. ஐபா எண்ணெய் ஆலை எரிப்புல இருந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பக்கத்துல தாக்குதல் நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம குவைத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட இந்தியர் ஒருத்தர் வேற மரணம் அடைஞ்சிருக்காரு. இதெல்லாமே நமக்கு வந்து தகவலா வந்து குவிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன நடந்தது, டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த எச்சரிக்கை என்ன, வாங்க இந்த வீடியோவில் வீடியோ பார்க்கலாம். நான் உங்கள் பிரபாஸ் ரவீந்திரன், இது உங்கள் டாக்கிங் பிக்சர்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. சரி, ஓகே. இன்னைக்கான கள நிலவரம் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் மீதான ஏவுகணை மழை வந்து இன்னைக்கு காலையிலேயே அப்படியே மழை மாதிரி கொட்டிட்டு தான் இருக்காங்க. ஈரான் தன்னோட அதிநவீன பாலிஸ்டிக் மிசைலை வந்து இஸ்ரேலை நோக்கி ஏவிக்கிட்டே இருக்கு. கடந்த ஒரு மாசத்துல மட்டும் இஸ்ரேலில் 23 பொதுமக்கள் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 6000க்கும் மேற்பட்ட பேர் காயமடைந்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டையும் இஸ்ரேல் தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஈரான் மேல அமெரிக்கா இஸ்ரேல் பதிலடி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபக்கம் வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து வந்து ஈரான் முக்கிய பொருளாதார மையங்களை வந்து தாக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அயன்டோம் வந்து பல ஏவுகணைகளை தடுத்தாலுமே ஒரு ஏவுகணையோட சிதறுகள் வந்து ஹைஃபாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில விழுந்திருக்கு. இப்போ அந்த பகுதி வந்து அப்படியே ஒரு தீப்பிழம்பா காட்சி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்னா, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பக்கத்துல பந்தர் கமீர் அப்படிங்கிற ஒரு துறைமுகம் இருக்கு இல்லையா, துறைமுக நகரத்துல வந்து குறி வச்சு அதை தாக்கிட்டு இருக்காங்க. இதுல 5 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னும், அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஈரானோட தலைநகர் தெஹ்ரான்ல அப்புறம் அல்போர்ஸ் மாகாணம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாகாணத்துல இருக்கக்கூடிய மின்சார கட்டமைப்பு மேலதான் இந்த முக்கியமான தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அங்க வந்து அப்படியே ஒரு இருள் சூழ்ந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் தான் நடந்துட்டு இருக்கிறதாவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இப்போ இஸ்ரேலிய ராணுவம் வந்து, அதாவது IDF, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெபனான்ல இருக்கக்கூடிய லிட்டானி ரிவர் அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்கு, அந்த இது வரைக்குமே முன்னேறி வந்திருக்கிறதா வந்து இஸ்ரேல் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. வந்து துரதிருஷ்டவசமா அட்சிட் அல் குசைர் அப்படிங்கிற பகுதியில இருந்து நடந்த தாக்குதல்ல வந்து யூனிஃபில் அமைதிப்படை வீரர் ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காரு. யூனிஃபில் அமைதிப்படை வீரர் அப்படின்னா சும்மா சொல்லக்கூடாது, அவர்லாம் ஸ்பெஷல் போர்ஸுக்கு விட மிக முக்கியமான வீரர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது ஐநா சபையில பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த போர் இப்போதைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவோட மட்டுமே இந்த போர் வந்து அப்படியே நின்று போயிடல. பஹ்ரைன், அப்புறம் UAE, ஈரானோட புரட்சிகர காவல் படை IRGC, அப்புறம் ஐக்கிய அரபு அமீரகத்துல உள்ள அலுமினிய ஆலைகள் மேலேயுமே இந்த தாக்குதலானது நடைபெற்றிருக்கு. இதுல வந்து அமெரிக்க ராணுவத்தோட தொடர்பும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் பக்கம் இருந்து ஒரு மிகப்பெரிய வாதத்தை வச்சுட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை அப்படின்னு, அதாவது டீசாலினேஷன் பிளான்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிளான்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்க அவங்க மீது வந்து ஈரான் நடத்தின தாக்குதல்ல வந்து அங்கிருந்த ஒரு இந்திய தொழிலாளி வந்து உயிரிழந்திருக்காரு அப்படிங்கறதான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இப்போ வந்து அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவர் ஒரு ஸ்டைல்ல, அவரோட ஸ்டைல்லேயே ஒரு எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்காரு. அதாவது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து திறக்கிறதுக்கு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட்டை வந்து விட்டுருக்காரு. நீங்க எல்லாம் உடன்படாம போனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு நிமிஷத்துலேயே அந்த கார்கைலான்லாம் கைப்பற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட அதிபர் வந்து ஒரு எச்சரிக்கையை வந்து ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. இதுல வந்து ஈரானோட அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களையும் முழுமையாக அழிப்போம் அப்படின்னும் இன்னொரு எச்சரிக்கையும் சேர்த்து ஈரானை வந்து மிரட்டிட்டே இருக்காரு. இதுல வந்து ஈரான் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் வந்து முகமது பாகர் காலிபாப் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளுக்குள்ள ஈரானுக்குள்ள வந்து தரைவழி படையை வந்து இறக்க திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து அமெரிக்கா மேல வச்சிருக்காரு. இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இன்டர்நெட் ஃபுல்லா ஈரான்ல க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஈரான்ல இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு படி பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 31 நாட்களா இன்டர்நெட் வந்து முழுமையா கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற தகவல் வந்து வெளியே வரதுல மிகப்பெரிய சிக்கலா இருக்கு. இதுல வந்து மனிதாபிமான நெருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு இன்னொரு சிக்கலும் ஏற்படுது. லெபனான்ல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்து போயிருக்காங்க. ஈரான்ல இருந்து 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அப்புறம் ஆசிரியர்கள்லாம் இந்த குண்டு வீச்சுல பலியாகி இருக்காங்க. அதாவது எப்படின்னா, இஸ்ரேல் வீசின அந்த குண்டுல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கொண்டு போய் காலேஜ் மேலேயே குண்டு போட்டு விட்டாங்க. அந்த காலேஜுக்குள்ள குண்டு போட்ட அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 மாணவர்கள் ஆசிரியர்கள் உட்பட எல்லாருமே டோட்டலா 250 பேர் பரிதாபமா பலியாகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டையும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சோகமான விஷயம் தான். அங்க இருக்கிற எல்லாருமே ஓரளவுக்கு கொஞ்சமாவது சேஃபா இருங்க. ஸோ இந்த மாதிரி சோகமான விஷயம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலுமே அந்த போரை விட இப்போ இந்த போர் வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. அதாவது என்ன போர் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும்.
பொருளாதார போர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த போர் உலக நாட்டில் இருக்கக்கூடிய பர்ஸு அப்புறம் சமையலறை எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மார்ச் மாதம் இப்போ கடைசி நிலவரப்படி மார்ச் 31ஆம் தேதி நிலவரப்படி பார்த்தீங்க அப்படின்னா உலக பொருளாதாரம் ஒரு பெரிய முடக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியில் வந்து பதற்றம் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஈரானோட கார்க் ஐலாண்டை வந்து நாங்கள் தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஒரு பக்கம் ப்ரெஷரை போட்டுக்கிட்டே இருக்காரு. உலக சந்தையில் கச்சா எண்ணெயோட விலை பார்த்தீங்கன்னா டோட்டலாக லாஸ்ட் 24 ஹவர்ஸில் வச்சுக்கலாமே, லாஸ்ட் 24 ஹவர்ஸில் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா $150 வந்து தாண்டி போயிட்டு இருக்கு. இது கடந்த 15 ஆண்டுல இல்லாத அளவுக்கு இது பெரிய உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய நிபுணர்கள்லாம் சொல்றாங்க. இது இன்னும் $200 வரைக்கும் கூட போகும். அதாவது கிட்டத்தட்ட இப்போ தோராயமா பார்த்தோம்னா 20,000 வரைக்கும் போகும். ஒரு $95 மதிப்பு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேரல் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயமும் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுது. ஆசியாவிலிருந்து அமெரிக்கா வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா முக்கிய பங்கு சந்தைகளும் இன்னைக்கு சிவப்பு நிறத்துல தான் காட்சி அளிக்குது. குறிப்பாக விமான நிறுவனம், அதுக்கப்புறம் போக்குவரத்து துறை, இது எல்லாத்தோட பங்கும் சேர்ந்து அப்படியே வீழ்ச்சியை சந்திச்சுட்டே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையிலிருந்தே இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு இதனால என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து தன்னோட கச்சா எண்ணெய் தேவையில 80% மேலே இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கு. எண்ணெய் விலை உயர்வு, இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் விலை மட்டும் இல்லாம அத்தியாவசிய பொருட்களோட விலை ஏறும் அபாயம் இருக்கு அப்படின்னு இப்போதைக்கு டெம்பரவரியா சொல்லி மட்டும் தான் வச்சிருக்காங்க, நடைமுறையெல்லாம் படுத்தல. அது ஏன் நடைமுறைப்படுத்தலன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இங்க வந்து ஓரளவுக்கு எலெக்ஷன் டைம், அதனால நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி ஏறுதுன்னு மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குவைத்துல இருந்து இந்தியர் வந்து ஒருத்தர் பலியாகி இருக்காரு. அது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய சோகமாக பாதிக்கப்பட்ட நிலையில வளைகுடா நாடுகளில் வாழக்கூடிய 80 லட்சம் இந்தியர்களோட பாதுகாப்பு வந்து இப்போ வந்து கேள்விக்குறியா இருக்கு. இப்போ வந்து எல்லாரோட மனசுல இருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து 3ஆம் உலக போரா மாறுமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஏன்னா ஏற்கனவே இதுல வந்து அமெரிக்கா வந்து 1.10 லட்சம் கோடியை வந்து செலவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கு மேல அங்க போச்சு அப்படின்னா அமெரிக்காக்குள்ளேயுமே உள்நாட்டு போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதாவது நோ கிங்ஸ் வார் அப்படின்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால இது வந்து 3ஆம் உலக போரா போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக தான் இருக்கு. இதுல வந்து ரஷ்யா அப்புறம் சீனாவோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா நேரடியாக வந்து ஈரானை தாக்குறது வந்து ரஷ்யாவையும் சீனாவையும் அதாவது ஓவரா டென்ஷன் பண்ணியிருக்கு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் மீதான அமெரிக்காவோட ஆக்கிரமிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அணுசக்தி மோதலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அது வந்து அப்படியே ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு நியூஸாக தான் போகும். ஏன்னா அவர் சொன்னதை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆளு. சீனா வந்து இப்போ வந்து ஈரானுக்கு அப்படியே ஒரு ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரானுக்கு தேவையான அதாவது சேட்டலைட் இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சீனா வந்து தேடி தேடி கொடுத்துட்டு ஈரான் கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஈரான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து தன்னோட அணுசக்தி நிலையங்கள் நாட்டன்ஸ் ஃபேர்டோ முழு திறனோட இயக்கிட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப்போட எச்சரிக்கையை தொடர்ந்து தன்னோட தற்காப்புக்காக அணு ஆயுத பரிசோதனையை செய்யக்கூடிய அளவுக்கு வந்து ஈரான் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கிறது உளவுத்துறையோட அறிக்கைகள் வந்து சுட்டி காட்டுது. இது நடந்தா இஸ்ரேல் அப்புறம் அமெரிக்கா ஈரான் அணுசக்தி மையங்கள் மேல வந்து ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக், அதாவது முன்கூட்டியே தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஏவுகணைக்கு இணையா வந்து பாத்தீங்கன்னா சைபர் போருமே தீவிரமடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஈரான்ல இருக்கக்கூடிய மின்சார கட்டமைப்பை வந்து ஈரான் ஹேக்கர்கள் முடக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பதிலுக்கு அமெரிக்கா ஈரான் ராணுவ கட்டுப்பாட்டு மையங்கள்ல நெட்வொர்க்கை வந்து தாக்கிட்டு இருக்காங்க. இதனால ஈரான்ல இருந்து 31 நாட்களா இணையம் வந்து அப்படியே ஃபுல் ஷட்டவுன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம ராணுவ தொடர்புகள்லையுமே பாதிக்கப்பட்டு தான் இருக்கு ஈரான். இன்னைக்கு கடைசி நாள், இந்த தேதி மனித குலத்தோட வரலாற்றிலே ஒரு கருப்பு தினமா மாறக்கூடும். ஒரு சிறிய தீப்பொறி வந்து ஒட்டுமொத்த உலகத்தையுமே அழிக்கக்கூடிய ஒரு போரா மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்தியாவோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா இப்போ வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இருக்கு. அமெரிக்கா அதுக்கப்புறம் இஸ்ரேலோட நெருங்கிய பாதுகாப்பு உறவா இருந்தாலும் ஈரான் நீண்ட காலமா நம்ம கூட வர்த்தகம் வச்சுக்கிறாங்க, கலாச்சார உறவு எல்லாமே இருக்கு. குறிப்பா இதெல்லாம் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபவார் துறைமுகத்துல தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரு தரப்பையுமே வந்து அமைதிக்கு திரும்ப வலியுறுத்தி ஒரு இது போட்டிருக்காங்க. இப்போ வந்து பிரதமர் மோடி இருக்காரு இல்லையா, அவர் வந்து உலக தலைவர்களோட பேசிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸும் வெளியாயிட்டு இருக்கு. ஒரு இந்தியரோட பலி வந்து இந்தியாவை ரொம்பவே கோவப்படுத்திருக்கு. ஆனாலுமே போர் வந்து பரவாம இருக்கணும் அப்படிங்கறத இந்தியாவோட தற்போதைய ஒரு மூவ்மெண்டாவும் இருக்கு. ஸோ இந்த மாதிரியே இருக்கக்கூடிய இந்த கட்டத்துல வந்து போர் மேகங்கள் சூழாம இந்த வேலையில நம்ம எல்லாருமே பத்திரமா இருக்கணும், அமைதியா இருக்கிறதுக்காக பிரார்த்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் பிரபாசந்திரன். இது உங்கள் டாக்கிங் பிக்சர்ஸ். மறக்காம ஸ்கிப் பண்ணாம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ.